மகாதெய்வம் அம்மா ஆதி பராசக்தியே என்று அழைத்து மகிழ்வதற்காக செவ்வாடை பக்தர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தின் முழுமைக்கும் அடங்கியிருக்கிறார்கள். பூமியை பிளந்து நெருப்பு வந்தால் அது எரிமலை, ஆகாயத்திலிருந்து நெருப்பு வந்தால் அது எரிகல். மனதிலே ஆன்மீக நெருப்பு ஏறி இருளை எரித்தால் அது ஜோதி. அந்த ஜோதியை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏற்ற வரும் விழாதான் தைப்பூசம் என்பதாக சொல்லி வர்ணனையை அன்பு சகோதரி டாக்டர் மீனா குமாரி கனகராஜ் தொடர்கிறார். ஓம் சக்தி. ஆன்மீக விழாவாக தைப்பூச ஜோதி நாளை உருவாக்கி தந்திருக்கும் அருள் திரு அடிகளார் அவர்களுடைய அந்த திருவுள்ளத்தின் ஆணையின்படி ஏற்றப்பட்டிருக்கின்ற குரு ஜோதி, அந்த குரு கலச ஜோதி இதோ வந்து கொண்டிருக்கிறது. அந்த குரு கலச ஜோதி ஆன்மீக குரு அவர்கள் பிறந்த இல்லத்திலிருந்து ஏற்றப்பட்ட அந்த ஜோதியை 5 பெண்கள் எடுத்து வருகிறார்கள். அழகான ஒரு கண்ணாடி பெட்டியில் அந்த ஜோதி கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜோதி மனிதகுலத்தினுடைய மன இருளை போக்குகின்ற, மனிதகுலத்தினுடைய வாழ்வை மீட்க வந்திருக்கின்ற, மன இருளை போக்குகின்ற ஜோதியாக சொல்லப்படுகிறது. பாரதி சொல்வானே, உள்ளத்தில் ஒளி உண்டாகில் வாக்கினில் ஒளி உண்டாம் என்று. அந்த ஒளி மிகுந்த வாழ்க்கை என்றைக்கு கிடைக்கும்? மனங்கள் சிறந்தால். மனம் சிறக்க என்ன வழி? இந்த மனம்தானே மனிதனை பாடாய்ப்படுத்துகிறது. அம்மா ஒருமுறை அடிகளார் அம்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆச்சாரிய பீடநாயகர் ஒருமுறை உரைத்தார், மகனே, மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீரிலே இருக்கும் புழு மீனுக்கு இரையாகிறது, மீன் தவளைக்கு இரையாகிறது, தவளை பாம்புக்கு இரையாகிறது, பாம்பு மனிதனுக்கு பருந்துக்கு இரையாகிறது, பருந்து விலங்குக்கு இரையாகிறது, அந்த விலங்கு மனிதனுக்கு இரையாகிறது, மனிதனோ தன் மனதிற்கு இரையாகிறான் என்று சொன்னார்கள். அந்த மனத்தின் இருளை போக்கவும் மன வாழ்க்கையாய் மனிதன் பெறவும் தான் இந்த அற்புதமான ஜோதியை ஆச்சாரிய பீடநாயகர் உருவாக்கி தந்திருக்கிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறது. குருவினுடைய வீட்டில் உருவாக்கப்பட்ட அந்த ஜோதி கலசம் குரு கலசமாய், குரு ஜோதியாய் இதோ வந்து கொண்டிருக்கிறது. 5 பெண்கள் வேப்பிள்ளை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த குரு கலச விளக்கை ஏந்தி வருகிறார்கள். அதை குரு ஜோதி என்று சொல்லுவார்கள். அந்த குரு ஜோதி என்பது குருவாக போற்றப்படுகின்ற பங்காரு அடிகளார் அவர்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஜோதி, விளக்கிலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட ஜோதி. இந்த ஜோதியை கொண்டு வரும் முன் அங்கே எல்லா மக்களும் இருக்கிறார்கள். செவ்வாடை தொண்டர் கூட்டமும் பக்தர்களும் அம்மாவினுடைய அருள் தரிசனம் கிடைக்க வேண்டும், ஆதி பராசக்தியின் திருவருளை பெற வேண்டும் என்ற வேகத்தோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும், பராசக்தி அன்னையே, எங்களின் மனமும் எங்களின் வாழ்க்கையும் நொந்து கிடக்கும் இந்த காலத்தில், இந்த மனித உலகம் இயற்கையின் சீற்றங்களால் தவித்து தள்ளாடுகின்ற காலத்தில் அம்மா உன் அருள் வேண்டும் என்று கூடி வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆறுதலையும் தேறுதலையும் வாழ்க்கை ஒளியையும் தருகின்ற வகையிலே குருபிரானவர்கள் ஏற்றி வைக்க இருக்கின்ற தைப்பூச ஜோதிக்கு, அந்த ஜோதியை ஏற்றதற்குரிய மூல ஜோதியாக, ஆதி ஜோதியாக குரு ஜோதி இதோ வந்து கொண்டிருக்கிறது. 5 பெண்கள் வேப்பிலை தோரணங்களால் அழகு செய்யப்பட்ட அந்த குரு ஜோதியை இதோ எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குரு ஜோதி குருவாக வந்து நமக்கெல்லாம் அருள்நெறி காட்டுகின்றார் பங்காரு அடிகளார். இன்றைய மனித உலகம் மனங்களால் அறிந்து கொண்டிருக்கிறது. அறிவு நிரம்பிய உலகம், விஞ்ஞானம் நிறைந்த உலகம், பொருளும் தொழிலும் நிறைந்த உலகம். ஆனால் மனிதர்கள் ஒற்றுமையும் மன நிம்மதியும் இழந்த உலகம். இந்த நிம்மதியை பெறவும், மனத்தின் இருளை போக்கவும், மனித உலகம் ஒன்றுபட்டு வாழவும், இயற்கையின் வளம் செழிக்கவும், அந்த இயற்கையை மனிதன் போற்றி வணங்கவும் தான் இந்த ஜோதியின் வழிபாடு. எல்லா மக்களும் உலகெங்கிலும் ஜோதியின் வடிவமாகவே தெய்வத்தை காணுகிறார்கள். அந்த ஜோதியின் வடிவத்தை இதோ எங்கே இந்த தைப்பூச நன்னாளில்
வந்துவிட்டது. இந்த விளையாட்டு திடலிலே எந்த இடத்திலே அந்த குரு ஜோதி வந்து இங்கே அமைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தொடர்ந்து சகோதரர் டாக்டர் பெரியாண்டவன் அவர்கள் வர்ணனையை தொடர்கிறார்கள். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி விளையாட்டு திடலில் இருந்து தைப்பூச ஜோதி ஏற்றப்படுகின்ற மேடையில் இருந்து பெரியாண்டவன் நேர்ம வர்ணனை தொடர்கிறேன். சக்திகளே, இன்று ஒரு புண்ணிய நாள், புனித நாள். ஆன்மீக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். இந்த நன்னாளிலே அம்மாவுடைய அருளோடு ஆன்மீக ஜோதியானது வரவேற்கப்படுகிறது. ஓம் சக்தி அன்னை ஆதிபராசக்தியினுடைய அருளோடு ஆன்மீக ஜோதி எடுத்து வரப்படுகிறது. அந்த ஆன்மீக ஜோதி பஞ்சமுக ஜோதி என வர்ணிக்கப்பட்ட ஒரு ஜோதி. அது ஏக ஜோதியாக, அந்த ஏக ஜோதியை உலக மக்கள் அனைவரும் ஒளி வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுகின்ற ஜோதி. அந்த ஜோதி அன்னை ஆதிபராசக்தியுடைய திருவருள் இந்த யுகத்திலே உலகெங்கிலும் உள்ள ஏழை எளியவர்கள் பாமர மக்கள் அனைவருமே ஆன்மீக நெறியிலே ஈடுபட்டு அன்னை ஆதிபராசக்தியுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற எளிய வழிகளை காட்டி வருகிறார். சக்திகளே, இங்கே ஏற்றப்பட இருக்கின்ற ஜோதியை காண்பதற்கு லட்சோப லட்ச பக்தர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். இடமே எள் விழுந்தால் எண்ணெயாகிவிடும் என்கின்ற அளவிற்கு, இடங்களிலே நெருக்கடி ஏற்படுகின்ற அளவிற்கு இங்கே ஆதிபராசக்தியினுடைய செவ்வாடை தொண்டர்களும் பக்தர்களும் அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆதிபராசக்தியினுடைய குரு, நம்முடைய குருவாக இருக்கின்ற பக்தர்களால், செவ்வாடை தொண்டர்களால் அம்மா என்று அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் அழைக்கப்படுகின்ற அருள் திரு அடிகளார் அவர்கள் இப்பொழுது இங்கு ஆன்மீக மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆதிபராசக்தியுடைய அருளோடு ஏழை எளியவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அருள் வாக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற அம்மாவாகி அடிகளார் அவர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்து அவர்களை மேடைக்கு வரவேற்கிறார்கள். அன்னை ஆதிபராசக்தியுடைய திருவருள் பஞ்ச தெய்வ வழிபாட்டை வலியுறுத்தி வருகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வழிபாட்டு முறையை வலியுறுத்தி வருகிறது. நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கின்ற 5 பூதங்களை வழிபட்டு மக்கள் அவற்றாலே வரக்கூடிய பயன்களை அடைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பேராசிரியர் சோமசுந்தர் அவர்கள் வர்ணனையை தொடங்குவார்கள். ஓம் சக்தி. உலகத்தின் நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. கலகத்து அரக்கர் பலர் எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. பல கற்றும் பல கேற்றும் எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. பயன் ஒன்றும் இல்லையடி எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. நிலையெங்கும் காணவில்லை எங்கள் சக்தி ஆதியம்மா, எங்கள் சக்தி ஆதி. அம்மாவே ஆதிபராசக்தியே, எங்களுக்கு ஆன்மீக குருவாக வந்த அருள் தெய்வமே, தாங்கள் இந்த ஆன்மீக ஜோதியை ஏற்றுவதற்காக அந்த திருமேடையில் திருப்பாதம் பதித்து ஏறி வருகிற காட்சியை நண்பர்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒப்பில்லாத இந்த காட்சி உலகத்துக்கெல்லாம் ஒரு புதுமையாக தங்கள் அருள் விளங்குகின்ற அன்னை ஆதிபராசக்தியின் அருள் விளங்குகின்ற நிலையாக இருக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். காண கண்கோடி வேண்டும், நினைக்க மனம் வேண்டும். தற்போது ஐயா பாலா அம்மணி அவர்கள் வர்ணனையை தொடர்கிறார்கள். அம்மா என்று அனைவராலும் பக்தி பரவசத்தோடு அழைக்கப்பெறும் பங்காரு அடிகளார் இங்கே தன் கை திருக்கரத்தினாலே அந்த கற்பூர ஜோதியை ஏற்றி அங்கே கருவறைக்குள்ளே இருக்கிற ஆதிபராசக்தி இங்கே சிலை வடிவாக இருக்கிறாளே, அவளுக்கு தன்னுடைய அன்பையும் பக்தியையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு மேலேறி கீழிறங்கி வருகின்ற இந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, இங்கே நீங்கள் கடலுக்கு ஆணையிட வேண்டும், காற்றுக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும், நெருப்புக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும், நிலத்திற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும், வானத்திற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும். ஏக ஜோதியாய் எங்கும் அம்மா, ஓம் ஒளி என ஆனாய் போற்று, ஓம் நிம்மதி தருவாய் போற்று, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்றாரே தாயுமானவர். அதை போல